எல்லா நாளுமே வந்துட்டு ஒரே மாதிரியே போயிட்டுருக்குன்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு தப்பு தானே. ஒரு நாள் ஹாப்பியாக இருக்கலாம், ஒரு நாள் வந்துட்டு கஷ்டம் இருக்கலாம். ஸோ அதுபோல் ரெண்டுமே மாறி மாறி தான் வரும். அதுதானே லைஃபு. நம்மளே எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போக வேண்டியதான். என்னென்னா சிலர்லாம் வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னா, நம்மளை பற்றி வந்துட்டு வெளியில் போய்ட்டு ஏதாவது குறை சொல்லி பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் வந்துட்டு நம்மள்ட்ட வந்துட்டு அந்த போல் எதுவுமே இல்லாத, அந்த போல் ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிறது போல் வந்துட்டு நம்மள்ட்ட வந்துட்டு திரும்ப பேசுகிறது. ஆனால் நம்மளுமே என்ன பண்ணுறது, தெரிஞ்சும் தெரியாது இது போல் இருக்க வேண்டியதானே. அப்படி தான் நான் இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கேன், இனிமேல் அப்படி தான் இருப்பேன். அது போலவே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் நானுமே. என்ன போல் யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பொறுமையாக இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, பொறுமையாக இருப்போம். அதுலேயும் என்ன செய்வாங்கன்னா, இப்போ நம்ம மேலே ஒரு குறை இருக்குது அப்படின்னாக்கா, அந்த குறை என்னங்கிறத நம்மள்ட்ட சொன்னால் தானே நம்ம அதை மாற்றிக்க முடியும். ஆனால் நம்மள்ட்ட சொல்கிறது கிடையாது. மற்றவங்க கிட்ட வந்துட்டு நம்மளோட குறைய சொல்ல போனாக்கா, அவங்க என்ன அதை நம்மள்ட்ட சொல்லி மாற்ற போகிறாங்களா என்ன? நம்மளுக்கு சொன்னால் தான் நம்ம மாற்றிக்க போகிறோம். அவங்க எப்படி நம்மளோட குறைய மாற்ற முடியும்? ஏதோ இதில் சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதனால் வந்துட்டு இதில் ஷேர் பண்ணுறேன். யாரெல்லாம் வந்துட்டு இது போல் நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சி சமைக்கிறது, அதனால் சீக்கிரமாக என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் ரசம் வச்சுருந்தேன். அப்புறம் என் பையனுக்கு வந்து முடி எடுத்த டைமில் எடுத்த வீடியோ, இது பழைய கிளிப் தான், அது இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இடமே இல்லாதது போல் எங்கே உட்காந்துருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு தொட்டுக்க வந்துட்டு உருளைக்கிழங்கு தான் செஞ்சுருந்தேன், உருளைக்கிழங்கு வறுவல். சிலர் வீட்லலாம் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, மெயின் டிஷ் ஒன்று வச்சு அதுக்கு சைட் டிஷ் அதான் ரசம் வந்துட்டு அடுத்ததாக தான் செய்வாங்க. எங்கள் வீட்லலாம் மெயினே ரசமாக தான் நாங்கள் அதிகமாக வைப்போம். ஸோ யாரெல்லாம் எங்களை போலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.